ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்துவிட உதவும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜே.சி. குமரப்பா. பரப்பளவு ரீதியாக தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது பெரிய மாநிலம். ஆப்ஷன்ல 11 இல்லைன்னா 10 வந்து டிக் பண்ணுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம் அப்படின்னா பரப்பளவு ரீதியாக 11வது பெரிய மாநிலம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்புல தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல வந்து இருக்கு. தலா வருமான முதலீடு 3வது இடத்துல இருக்கு. நேரடி வெளிநாட்டு முதலீடுல தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்கு. தொழில்துறை உற்பத்திலையும் வந்து தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல வந்து இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, உடல் நலம், உயர்கல்வி, பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு தேசிய சராசரியை விட சிறப்பாக இருக்கு. ஸோ இந்தியாவினுடைய ஆவரேஜ் பெர்சன்டேஜை விட இந்த குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் இதிலெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் செயல்பாடு வந்து இந்தியாவினுடைய சராசரியை விட சிறப்பாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு எத்தனாவது இடம்னா 2வது இடம். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு வந்து 3வது இடம். மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் 3வது இடம். தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை வந்து 17% பங்களிப்புடன் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? முதலிடம் வந்து வகிக்குது. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில 17% பங்களிப்புடன் தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கு. தொழில்துறையில் உள்ள வேலைவாய்ப்பில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பங்களிப்பு தமிழ்நாடு வந்து கொடுக்கன்னா 16%. சுகாதார குறியீட்டில் எத்தனாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்கு கல்லூரிகள்னா தமிழகம். பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் வந்து அதிகமாக இருக்கு. MSME முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னா முதலிடத்துல வந்து இருக்கு. கல்வி அறிவுல முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா கேரளா. குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளது எது அப்படின்னா கேரளா. சுகாதாரத்துல வந்து தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது இடத்துல இருக்கு. உயர்கல்வியில முதலிடம் தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல தமிழ்நாடு வந்து முதலிடத்துல வந்து இருக்கு. அடுத்து வந்து வறுமை ஒழிப்பு, வேளாண்மை ஒழிப்பு போன்றவற்றிலையும் வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுது. சுகாதார குறியீட்டுல இந்தியால எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்குன்னா கேரளா. 2வது இடத்துல எந்த மாநிலம் இருக்கு சுகாதார குறியீடுலன்னா பஞ்சாப். தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. தமிழகத்தின் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் எவ்வளோன்னா 14 ஆகும். அடுத்து வந்து வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கு அப்படின்னா 6%. ஸோ இந்திய மக்கள் தொகையில தமிழ்நாடுடைய மக்கள் தொகை எத்தனை சதவீதம்னா 6%. நீர்வளத்துல 3% வந்து கொண்டிருக்கும். நீர்வளம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை சதவீதம் இருக்குன்னா 3%. நிலப்பரப்பில் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் எவ்வளோன்னா 4%. நீர் 3, நிலப்பரப்பு 4%, மக்கள் தொகை 6%. தமிழ்நாட்டுக்கு எந்த பருவக்காற்று அதிக மழையை வந்து தருது அப்படின்னா வடகிழக்கு பருவ காற்று. தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் வந்து இருக்குன்னா 17 ஆறுகள் வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் இருக்கு? 6, ஆனா இருக்கிறது 7 பக்கத்துல ஒண்ணு போட்டுக்கோங்க 17. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் இருக்குன்னா 6க்கு அடுத்து 7, 7க்கு முன்னாடி ஒரு 1 வரும். ஸோ 17ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தில் எந்த பாசனம் அதிக அளவுல வந்து இருக்குன்னா கிணற்று பாசனம். அதிக அளவுல வந்து தமிழ்நாட்டில் எந்த பாசனம்? கிணற்று பாசனம். எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 56%. 56%. அணைக்கட்டுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் அப்படின்னா 81. அணைக்கட்டுகள், அணைக்கட்டு 8, 1. அணைக்கட்டு 8ன்னு வருதா? 8 பக்கத்துல 1. அணைக்கட்டு 8, 1.
மாங்கனீஸ் சுரங்கம் வந்து எங்க இருக்குன்னா சேலத்துல வந்து இருக்கு. மாங்கனீஸ் சுரங்கம் சேலத்துல வந்து இருக்கு. பாக்சைட் சுரங்கம் எங்க இருக்குன்னா ஏற்காட்டுல வந்து இருக்கு. இரும்புத்தாது சுரங்கம் வந்து எங்க இருக்குன்னா கஞ்சமலையில் இருக்கு. மாலிப்டினம் என்னும் ரசாயன தாது இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் வந்து கிடைக்குதுன்னா மதுரை மாவட்டத்தில். மதுரை மாவட்டத்துல எங்கன்னா கரடி குட்டம். கனிம வளங்கள் மட்டும் பார்ப்போம். கனிமங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்னைட், வெர்மிகுலைட், கார்னேட், ஜேர்கான், கிராப்பைட், லெமனைட், ரூட்டைல், மோனோசைட், மேக்னசைட். நிற்காம வேற ரூட்டில் காரு ஜோரா போது, கிராக் ஆகிட்டு, லெமன் கிடச்சிது, ரூட்ஸ் வந்திருக்கு, மோனாக்கு வேணுமா மேக்னாக்கு வேணுமா? ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 121 கோடி. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.21 கோடி. தமிழ்நாடு வந்து மக்கள் தொகையில் எத்தனாவது இடத்துல இருக்கு? 6வது இடத்துல 6% இருக்கு. ஸோ இடமும் வந்து 6வது, மக்கள் தொகை எத்தனை சதவீதம் பண்ணாலும் 6%. அதே அடர்த்தி என்ன? 12வது இடம். அடர்த்தி என்ன? 12வது இடம். அது வந்து பார்த்துக்கோங்க. அடர்த்தி என்ன? 12வது இடம். மக்கள் தொகை என்ன? 6வது இடம். மக்கள் தொகை சதவீதம் பண்ணா 6%. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.21. ஸோ 7,21,00,000. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 555. இந்தியாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தி 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 382. 382. 400க்கு வந்து 18 கம்மி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியம், கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமில். ஸோ 400க்கு 18 வந்து கம்மி. 382 இந்தியாவினுடைய மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருக்குன்னா 12வது இடம். மக்கள் தொகை எண்ணிக்கையில் 6வது இடம், அடர்த்தியில வந்து 12வது இடம், மக்கள் தொகை சதவீதத்துலன்னா 6% வந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் நகரமயமாதலின் சராசரி அளவு வந்து பார்த்தீங்கன்னா 31.5. தமிழ்நாட்டினுடைய நகரமயமாதலின் சராசரி அளவு வந்து பார்த்தீங்கன்னா 48.4. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6% வந்து தமிழகம் வந்து கொண்டிருக்கு. ஸோ நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. படித்தது தான் வந்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க. நகர மக்கள். ஸோ தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் நகர மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.61%. அப்ராக்சிமேட்டாக 10% வந்து இருக்காங்க. பாருங்க, பாலின் ரீகேப் மட்டும் பார்ப்போம். தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 995. இந்தியாவினுடைய பாலின விகிதம் 940. பாலின விகிதத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா கேரளா, 2வது இடத்தில் புதுச்சேரி. தமிழ்நாடு வந்து பாலின விகிதத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல வந்து இருக்கு. ஒரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை இறப்பு விகிதத்தில் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை வந்து 17, இந்தியா வந்து 34. MMRல வந்து தமிழ்நாடு வந்து 79, இந்தியா வந்து 159. தமிழ்நாட்டில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளோ அப்படின்னா 71, இந்தியாவில் 68. ஆண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வந்து தமிழ்நாட்டில் 69, இந்தியாவில் 66. பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் தமிழ்நாட்டில் வந்து 73, இந்தியாவில் வந்து 70. தமிழ்நாட்டினுடைய மொத்த கல்வி அறிவு வீதம் வந்து எவ்வளோ %ன்னா 80, இந்தியாவில் வந்து 74. ஆண்கள் வந்து இங்கே 87% வந்து கல்வி அறிவு பெற்றவங்களா இருக்காங்க. இந்தியா அளவில் 82%. தமிழ்நாட்டில் பெண்கள் படித்தவங்க எவ்வளோ % அப்படின்னா 74%. இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் எவ்வளோ % படிச்சிருக்காங்கன்னா 65%. தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் 995, இந்தியாவினுடைய பாலின விகிதம் 940. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இது அடுத்த வீடியோவில் தனியாக பார்ப்போம். தேங்க்யூ.